அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் வணக்கம். நடிகர் விஜய் டிவிகேங்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் மேலே அபிமானம் கொண்ட பல ரசிகர்கள் இருக்காங்க. அவருக்குன்னு ஒரு மாஸ் வேல்யூ இருக்குது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த சூழலில் விஜய் அவர் சார்ந்த கிறிஸ்தவ சமயத்திலிருந்து அவருக்கு வாக்குகள் கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அது ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பாக இருக்குது. பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் ரொம்பவுமே அலர்ட்டாக இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பாஜக இந்த எதிர்ப்பில் தான் அவங்க எப்போவுமே போவாங்க. சர்ச்சில் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன டிசைட் பண்ணி யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாங்களோ அதுவும் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா கிளியர் பண்ணி தான் பண்ணுவாங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அவங்க ரத்தத்திலே ஊர்ன விஷயந்தான். சப்போஸ் நம்ம மாற்றி ஓட்டு போட்டு அது பிரிஞ்சு பாஜக வந்துடக்கூடாதுங்கிறதுல குறியாக இருப்பாங்க. ஆனால் வெளியில் நடிகர் விஜயோட சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் அவங்க காட்டிக்கிடுவாங்க. ஓட்டு போடுறது டிஎம்கேக்கு மட்டும்தான் சாலிடாக போடுவாங்க. அதில் மாற்றத்துக்கே இடம் இல்லை. ஆனால் வெளியில் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறப்ப மட்டும் நடிகர் விஜயோட அவருக்கு பின்புலமாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டுவாங்களே தவிர ஓட்டு அவருக்கு போட மாட்டாங்க. மிக மிக குறைந்த அளவே ஓட்டு தான் அவருக்கு கிறிஸ்தவ சமூகத்துலேருந்து கிடைக்கும். இந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா, நடிகர் விஜய் 2024 கட்சி ஆரம்பித்தார். கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்லாம் டயலாக் பேசினார். ஆனால் என்ன செஞ்சார்? மோடி மேலே உள்ள வன்மத்துலேயும் அரசியல் எதிரி மேலே உள்ள பாசத்துலேயும் ராகுல் காந்தி, சோனியாவுக்கு ஆதரவாக நான் 2024 எலெக்ஷனில் போட்டிட்டோம்னா மோடிக்கு அது நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிரும், தமிழகத்துலேருந்து ஒரு 4-5 சீட்டு கிடச்சிடக்கூடாது மோடிக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் போட்டி போடுறதே விட்டுட்டார். அதே மாதிரி தான் கிறிஸ்தவ மக்கள் விஜயோடு இருக்கிற மாதிரி காட்டுவாங்களே தவிர்த்த நடிகர் விஜய்க்கு முழுமையாக ஓட்டு போட மாட்டாங்க. டிஎம்கேக்கு மட்டும்தான் போடுவாங்க. சரி, வேறு யார் விஜய்க்கு நன்கு ஓட்டு போடுவாங்க, அதிகமான ஓட்டு யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏமாளி இந்து வாக்காளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க தான் நடிகர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நடிகர் விஜய் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால் விட்டில் பூச்சிகளாய் விழுவாங்க. விஜய் என்ன பேக்ரவுண்டில் இருக்கார் அப்படிங்கிறது எதுவுமே அறியாமலே வருவாங்க அவங்களா. இந்த விஷயத்தில் இஸ்லாமிய வாக்காளர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எப்போவுமே டிஎம்கே தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. பேருக்கு 2 பேர் நிற்பாங்களே தவிர்த்த விஜயோட ஓட்டு எதுவும் கன்வெர்ட் ஆகாது. இது எப்படின்னா, மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் அண்ணன் திருமா எப்போவுமே இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அவங்களோட பிரச்சனைகளுக்காக எப்போவுமே போராடுவார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முதல் ஆளாக அவர் தான் போராடுவார். ஆனால் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்த போது அண்ணன் ஜவாஹிருல்லாவை கூப்பிட்டப்போ கூட, இல்லைவா நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் இங்கே டிஎம்கேவோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி சூழலில் திரும்ப கூடவே போகாத இஸ்லாமிய வாக்காளர்கள் எப்படி நடிகர் விஜயோட போவாங்க? கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன்னா போனால் பாஜக வந்துடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தினாலேயே அவங்களோட சப்போர்ட் எப்போவுமே டிஎம்கேக்கு மட்டும்தான். டிஎம்கேவும் இஸ்லாமிய மக்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ அதையும் நன்கு பார்த்து கிளியர் பண்ணுறாங்க. அதனால் டிஎம்கேக்கு அவங்க ஓட்டு எப்போவுமே கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள்லாம் இருக்குது. தேர்தல் வர வர வாக்காளர்களோட மனநிலையும் அதனுடைய மாற்றங்களும் எப்போவுமே மாறிட்டு தான் இருக்கும். அதனால் தேர்தல் வரட்டும், நாம் அனைவரும் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.